Hello friends, நான் ஃபாரன் நீங்க பார்த்த மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சிருக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் இந்த மாதிரி கரியர் ரிலேட்டட் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரிலேட்டட் வந்து வீடியோஸ் போடுங்க, ஐடி ஃபீல்டு ரிலேட்டட் வந்து வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எது பார்க்க போறோம்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நான் எப்படி வந்து ஆனேன், இப்போ வந்து ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவை, எப்படி வந்து இந்த ஃபீல்டில் எப்படி சர்வைவ் பண்ணணும், என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் எந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து ஓரளவு நாலேஜ் கெயின் பண்ண போறாங்க. சரி, ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா வெப்ல தான் வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ண போறோம். வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இது ரெண்டுமே சேர்த்து பண்றதை வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நான் இப்போ ஒர்க் பண்றது கரண்டா பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு என்ன மாதிரிலாம் வந்து ஸ்கில்ஸ் தேவைகள் அப்படின்னா வந்து கன்ஃபார்மா வந்து உங்களுக்கு HTML தெரிஞ்சிருக்கணும். HTML தான் வந்து மெயினா வந்து இந்த ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சா மட்டும் தான் பேசிக்ஸே வந்து HTML தான் இந்த வெப் டெவலப்மெண்ட்க்கு. ஸோ HTML கன்ஃபார்மா தெரியணும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது அது ஸ்டைல் பண்றதுக்கு CSS தெரியணும். அதுக்கப்புறமா வந்து CSS வந்து ஒரு லைப்ரரி இருக்கு பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓரளவு வந்து நீங்க டிசைனிங்லாம் நல்லா பண்ணுவீங்க. ஸோ ஒரு வெப்சைட் எடுத்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மா வந்து ஃப்ரண்ட் அண்ட் நம்ம வேலை என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் டிசைன் பக்காவா இருக்கணும். யூசருக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். யூசர் இன்டர்ஃபேஸ் பக்காவா இருக்கணும். நம்ம வேலையா வந்து அதுதான். ஸோ HTML, CSS இந்த ஸ்டைலிங்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. பூட்ஸ்ட்ராப் வந்து அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். கலரிங், இந்த பட்டன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி அதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கன்ஃபார்மா யூஸ் பண்ணியாகணும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட நாலேஜும் கன்ஃபார்மா உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கன்ஃபார்மா தேவை. அது ஆங்குலரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ரியாக்டா இருக்கலாம். இப்போ அட் பிரசண்டா நிறைய வந்து அதிகமா வந்து விரும்புறது வந்து ரியாக்ட் தான். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்க ஆங்குலரா, ரியாக்டா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து Vue.js அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அப்புறம் எம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டடா இருக்கு. பட் மெயினா ஃபேமஸா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் அண்ட் ஆங்குலர். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல கம்பெனில வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா வந்து எப்படி நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க, எந்த ஐடியால வந்து நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலா நான் வந்து காலேஜ் கம்ப்ளீட் ஆயிட்ட அப்புறமா வந்து எல்லாருமே பண்றதுதான். நானும் ஆஃப் கேம்பஸ்ல ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். TCS, காக்னிசன், அசென்ச்சர் எல்லாத்துலயும் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் கோடிங் ரவுண்ட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மேஜரா எல்லா கம்பெனிலும் வந்து இந்த கேம்பஸா இருக்கட்டும், ஆஃப் கேம்பஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா C++, ஜாவா, பைத்தான் இதான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே பேஸ் பண்ணி வந்து கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும், 2 கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும், இவ்வளவு டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சால்வ் பண்ணாதான் வந்து அதுக்கப்புறமா ப்ரொசீஜர் உங்களுக்கு இருக்கும். பட் வந்து எந்த ஒரு ஃப்ரெஷருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இல்ல இந்த பேக் அண்ட் டெவலப்பர், Node.js இந்த ரிலேட்டடா வந்து நீங்க ஆஸ் அ ஃப்ரெஷரா வந்து போகிறது வந்து கஷ்டம். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே வந்து இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ், MNC கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா C++, ஜாவா, பைத்தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு மட்டும் வந்து இவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல ஃபில்டர் ஆகி சப்போஸ் நீங்க அதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நீங்க சப்போஸ் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணி அந்த கம்பெனி உள்ள போறீங்கன்னா வந்து அதுல அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சு வந்து இவங்க டெஸ்டிங், இவங்க ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், இவங்க ஃப்ரண்ட் அண்ட், இவங்க பேக் அண்ட் அப்படின்னு சொல்லி கம்பெனி பிரிச்சு விட்டு தான் வந்து அவங்க போடுவாங்க. இவ்வளவு பசங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து செலக்ட் பண்ற மாதிரி வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது. பட் வந்து ஆஸ் அ ஃப்ரெஷரா நான் எப்படி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் போறது, ஏன்னா வந்து நான் நிறைய கம்பெனி நான் கம்ப்ளீட் பண்ணி கிராஜுவேஷன் அப்புறமா நான் ஃப்ரண்ட் அண்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட தான் இருந்தேன். பட் பிகாஸ் வந்து நான் C++லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஜாவா கூட நான் லேர்ன் பண்ண ட்ரை பண்ண எனக்கு அவ்வளோ புரியல. அப்புறம் ஓரளவு கொஞ்சம் பைத்தான் பார்த்துருந்தேன், அதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது. இன்டர்மீடியட் லெவலில் போகும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து அவ்வளோ கிடையாது. பட் எனக்கு வெப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கன்ஃபார்மாக இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நான் எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படின்னா வந்து
கன்ஃபார்மா வந்து நான் ஒரு கோர்ஸ் கீஸ் வந்து வெளியே 50,000 ரூபா 60,000 ரூபா 1,00,000 ரூபா இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் நிறைய இருக்கு கோர்ஸ் கத்து தரதுக்கு. நான் வந்து அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் வந்து போகவே இல்லை. எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட்ல வந்து நான் இறங்கும் போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பாத்தீங்கன்னா வந்து யுடேமியில ஒரு கோர்ஸ் வந்து ஆக்சுவலா நான் பர்ச்சேஸ் பண்ணேன். யுடேமில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 rupeesல இருந்து 500 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து அருமையா கிடைச்சிருக்கும். ஒரு நாள் ஒரு பிரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது எந்த வகையிலும் வந்து ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. யுடேமி காசு கொடுத்தாங்க நினைச்சுக்க போறீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து காலேஜ் டேஸ்லயே வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த கோடிங் லெவல் எல்லாம். ஜஸ்ட் பேசிக்காக பார்த்துருந்தேன். பட் எண்டிங்ல வந்து ஃபைனல் இயர் வரும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணது தான் இந்த யுடேமில வந்து வெப் டெவலப்பர் கோர்ஸ் வந்து நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ப்ரோக்ராமிங் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா. அப்புறம் தான் வந்து நான் அந்த கோர்ஸ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்ஸ் ஃப்ரம் ஸ்கிராட்ச் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நல்லா லேர்ன் பண்ணேன். அந்த லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு தான் வந்து நான் ஆக்சுவலா ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய MNC கம்பெனில எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவ்வளோ எனக்கு கிடைக்கல. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனில வந்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா. ஸோ நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ், 2 year எக்ஸ்பீரியன்ஸ், 3 years எக்ஸ்பீரியன்ஸ், ரியாக்ட்ல தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃப்ரேம் ஒர்க்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்கணும், ஸோ இந்த லைப்ரரிஸ் தெரிஞ்சிருக்கணும், மினிமம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நிறைய ஃப்ரெஷருக்கான ஜாப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. அது லிங்க்டினா இருக்கட்டும், நௌக்கரியா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் வந்து நிறைய நான் பார்த்து என்னடா இது அது ஃப்ரெஷரா வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லி நானே ஃபீல் பண்ணேன். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் எடுத்து அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் யோசிச்சிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் தான், பட் நல்ல growth, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆயிட்டு நல்ல க்ரோவிங்கா இருக்கிற ஒரு கம்பெனியை பார்த்து ஒரு செலக்ட் பண்ணி அதில் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணி அங்க எனக்கு ஜாப் ஆஃபர் கிடைச்சது. நான் அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சது அப்போ பாத்தீங்கன்னா வந்து HTML CSS பூட்ஸ்ட்ராப் ஓரளவு தெரியும், ஜாவாஸ்கிரிப்ட் ஓரளவு தெரியும், இன்டர்மீடியட் லெவல்ல இருந்தேன். அவங்க சொன்னாங்க நாங்க வந்து உங்களுக்கு ரியாக்ட்ல ட்ரைனிங் கொடுப்போம், நீங்க ரியாக்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு இது வந்து நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஏன்னா நானும் வந்து ரியாக்ட் தான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருந்தேன். பட் எனக்கு ரியாக்ட் வந்து ஜீரோ, அந்த ஸ்கில் எதுவுமே கிடையாது. அப் டு ஜாவாஸ்கிரிப்ட் வரைக்கும் அந்த யுடேமில கோர்ஸ் பண்ணனால ஒரு ஐடியா இருந்தது, ரியாக்ட்ல கிடையாது. ஸோ நான் கம்பெனில ஜாயின் பண்ண அப்புறமா வந்து நான் அந்த ட்ரைனிங் பீரியட்ல ரியாக்ட் வந்து கத்துக்கினேன். அதுக்கப்புறமா அந்த கம்பெனில வந்து ரியாக்ட் பேஸ் வந்து ப்ராஜெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ அந்த நான் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லேர்ன் பண்ண வந்து ஓரளவு வந்து ஈஸியா ஃபீல் பண்ண வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் வந்து நான் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் போரிங்கா இருந்தது கோடிங். அதுக்கப்புறமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல இதுதான் நம்ம கெரியர் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நான் இது பண்ணிட்டேன். அப்புறமா இந்த ஜாப்க்கு அப்புறமா நான் இந்த ட்ரைனிங்ல வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே என்னால பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா ரியாக்ட் நான் உள்ள வந்த அப்புறமா இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ண டெய்லி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வந்து நாலேஜ் கெயின் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் கோடிங்னாலே நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோடிங்னால நல்லா இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். as a front end டெவலப்பரா வந்து நான் என்னோட கரியர் சூஸ் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா வந்து as a ஃப்ரெஷரா வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறது வந்து கம்மி. ஏன்னா நிறைய பேர் வந்து பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுவோம், TCS லெவல்ல, மஹிந்திரா, டெக் மஹிந்திரா, அசென்ச்சர், விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா வந்து அவங்க ஃப்ரெஷரா வந்து ஹையர் பண்றதுங்கிறது ரொம்ப கம்மியான சான்சஸ். அந்த கம்பெனிலே வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா எடுப்பாங்க, பட் மினிமம் வந்து 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க வந்து எப்படி எடுப்பாங்கன்னா பல்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்க பிரிச்சு கேட்டகரியா போடுவாங்க தவிர ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் as a ஃப்ரெஷரா அவங்க எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்மா தேவைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து நல்லா ஃபாஸ்ட் க்ரோவிங்கா இருக்கிற ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனில ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்க நீங்க அப்ளை பண்ணி உங்க ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு என்னன்னா வந்து நான் MNC கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன்னா ஓரளவு சேஃப் ஆயிருவேன், ஸ்டார்ட் அப்ல இப்படி நிறைய வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க எவ்வளவு ஸ்கில் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனில ஜாயின் பண்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தப்பே கிடையாது. நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல கூட இப்பெல்லாம் பார்த்துருக்கேன். MNC கொடுக்குற சேலரி விட இப்பெல்லாம் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி சேலரி அதிகமா தராங்க. நல்ல ஒரு ரெஸ்பெக்ட், நல்ல ஸ்கில்ஸை வந்து நீங்க நல்லா லேர்ன் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில தான் இருக்கும். ஸோ நான் வந்து சேலரி எல்லாம் எதுவும் பார்க்கல. நான் வந்து என்னோட ஸ்கில்ல வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னுக்காக ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரியாக்ட்ல வந்து நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னுக்காக நான் அந்த கம்பெனி ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. நான் எந்த ஒரு இதுவும் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கு இப்போதைக்கு நல்லா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ஒர்க் ரிலேட்டடா நான் ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கேன். as a ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா என்னோட ஜேர்னி இப்படிதான் இருந்திருக்கு.
நீங்க வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா வந்து நீங்க காலேஜ்ல இருக்கீங்க, காலேஜ் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா பிளான் பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து ஒன்னு HTML, CSS, அப்புறம் பூட்ஸ்ட்ராப், அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட். இதுல வந்து நீங்க ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரியாக்ட் ஓரளவு வந்து ஒரு பேசிக் லெவல்ல பார்த்து வச்சிருந்தீங்கன்னா கூட போதும், நீங்க இன்டர்வியூ வந்து அசால்ட்டா நீங்க கிராக் பண்ணிடலாம். நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா போகணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மிட் ரேஞ்ச் லெவல்ல இருக்கிற கம்பெனியை பத்தி நீங்க ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ஸ்கில்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி உங்க கெரியர்ல வந்து நீங்க மூவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு as a ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரிலேட்டட் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் வந்து கன்ஃபார்மா வரப்போது. இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி ஃபர்தரா எப்படிலாம் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து கன்ஃபார்மா அப்கமிங்கா வரப்போகுது. அதுக்காக நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடலாம். நீங்களும் வந்து ஃபர்தரா ஃபியூச்சர்ல பார்க்கணும் அப்படின்னா கீழே அந்த நோட்டிஃபிகேஷன்ல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினா வந்து நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.